வணக்கம். சினி சினி மினி மினி இயக்குனர் மகேந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான தகவலை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சம்பந்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விஷயம். மகேந்திர சார் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். வாரத்துக்கு ஒரு தடவையாவது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்த இயக்குனர் மகேந்திரனுடைய வீட்டுக்கு நான் போவேன். 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் கூட உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் முன்னாடி உட்காந்து டிஃபன் சாப்பிடுவேன். என் மேலே அவருக்கு அளவற்ற அன்பு பாசம், அவர் மீது எனக்கு அளவற்ற மதிப்பு மரியாதை. என் மேலே அவருக்கு ஏன் அளவற்ற அன்பு பாசம் அப்படின்னா, என்னுடைய மொழிபெயர்ப்பு படைப்புகள் இருக்குல்ல, அதை நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னா இயக்குனர் மகேந்திரன் சார் தான். எனக்கு அவரை பொறுத்தளவில் முழு மலருமாகட்டும், உதிரிப்பூக்களாக இருக்கட்டும், நண்டு, மெட்டி, நெஞ்சத்தை கில்லாதே, ஜானி, பூட்டாத பூட்டுக்கள், இப்படிலாம் படங்கள். எப்படிப்பட்ட படங்கள்! உதிரிப்பூக்களை வந்து எப்படி மறக்க முடியும்? எப்படிப்பட்ட மகத்தான காவியம் அது. மகேந்திரன் சார்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது பொதுவாக சிவாஜி சார் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். எத்தனையோ விஷயங்களுக்கு நான் கேட்கும்போதெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அப்படி கேட்கும்போது நான் பொதுவாக சிவாஜி சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இப்போ பொதுவாக சிவாஜி சார் வந்து படத்தில் வந்து இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா அப்படியே கம்பீரமாக இருக்கார். கப்பலோட்டி தமிழில் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னா சிதம்பரம் பிள்ளைனா அப்படியே அண்ணாந்து பார்க்குற லெவலில் இருக்கார். கர்ணன் அப்படின்னு பார்த்தா கர்ணன் படத்தில் அப்படியே சிவாஜி வந்து அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கிறாரு. அது சிவாஜி மட்டும் அது எப்படி சார் அது இப்படியெல்லாம் பண்ணி அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த உருவம் ஆழமாக பதிகிற அளவுக்கு சிவாஜி ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டியாக இருக்கார் எல்லா படத்துலையும், அது எப்படி அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சார்கிட்ட நான் கேட்டேன். அப்போ மகேந்திரன் சார் சொன்னார், மிஸ்டர் சுரா இப்படி தான் சொல்லுவார். அவர் எல்லாருமே மிஸ்டர் போட்டு தான் சொல்லுவார். மிஸ்டர் சுரா, ஒரு விஷயம் நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்குறீங்க கேள்வி இருக்குல்ல, இதே கேள்வியை நான் சிவாஜி சார்கிட்டே கேட்டேன். சிவாஜி சார்கிட்ட வந்து நான் கேட்கும்போது பொதுவாக நான் வந்து அதை மகேந்திரன் சார் கேட்டேன். பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய உயரம் கிடையாது, ஒரு நார்மல் ஹைட்டு தான், சராசரி உருவம் தான் உங்களுக்கு, மிகச்சிறந்த உயரம்லாம் கிடையாது. இருந்தும் கூட நீங்கள் படங்களில் நடிக்கும்போது மிகப்பெரிய உயரமான ஆளாக தெரிகிறீங்க. சரஸ்வதி சபதம் படத்தை பார்த்தா அந்த புலவர் கதாபாத்திரத்தில் அப்படியே புலவர்னா அப்படி ஜைஜாண்டிக்காக அப்படியே அப்படியே ஒரு டாலஸ்ட்டு ஃபிகராக இருக்கீங்க பார்க்கும்போது. வீரபாண்டிய கட்டபொம்மனா அவங்கள பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சு போய் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. கர்ணன் படத்தில் வந்து அப்படி நிற்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கை லெவலில் நிற்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ உயரமாக. வாவு சிதம்பரம் பிள்ளையா கப்பலோட்டிய தமிழ் படத்தில் நிற்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம வியந்து பார்க்க வேண்டியது இருக்குது உங்களை. இதே மாதிரி தான் எல்லா படங்களும், தில்லான மோகனாம்பாலாக இருக்கட்டும், எனி ஃபில்ம் உங்களை பார்க்கும்போதெல்லாம். ஆனால் சராசரி உயரம் தான் நீங்கள். சராசரி உயரமாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த அளவிற்கு ஒரு ஹியூஜ் பர்சனாலிட்டியாகவும், உயரமான மனிதராகவும், ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகராகவும் மக்களுடைய மனசில் நீங்கள் வந்து பதிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சிவாஜி சார்கிட்டே நானே கேட்டேன். அதுக்கு சிவாஜி வந்து என்ன சொன்னார் தெரியுமா மிஸ்டர் சுரா அப்படின்னு. என்ன சார் சொன்னார் அப்படின்னு. மகேந்திரன், ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து சராசரியான உயரம் தான், மிகப்பெரிய உயரம் கிடையாது, ஆவரேஜ் ஹைட் என்னுடைய ஹைட். படத்தில் வந்து நான் ரொம்ப உயரமாக இருக்கிறது மாதிரி நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்கள, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான். அதாவது அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை நான் வந்து உள்வாங்கிக்கிடுவேன். அந்த கேரக்டர் அப்படியே இப்போ உதாரணத்துக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னா அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சொந்தத்தில் கப்பல் வாங்கி கப்பலை ஓட்டினவர், மிகப்பெரிய வரலாறு படைத்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட வரலாறு படைத்த மனிதர் அப்படி நிற்கும்போது எப்படி நிற்பார்? சாதாரணமாக நிற்பார்? அப்படி இருக்க மாட்டார். மிகப்பெரிய சாதனை பண்ணவர், யாரும் நினச்ச பார்க்க முடியாத புரட்சியை பண்ணவர், வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்த மகத்தான மனிதர் அவர். அப்படி வரும்போது வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கும்போது தனக்கு சொந்தமான அந்த கப்பல் மேலே அவர் நிற்கிறார் அப்படின்னா எப்படி நிற்பார் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த கதாபாத்திரத்தை நான் உள்ளே வாங்கிக்கிடுவேன். உள்ளே வாங்கிக்கிட்டு வஉசி எப்படி நிற்பார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படி நிற்பேன். அப்படியே அந்த கப்பல் மேலே நிற்கும்போது உங்களுக்கு நான் வந்து ரொம்ப உயரமான ஒரு ஆள் நிற்கிறாரு அப்படின்றது மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே படும். அதே தான் கர்ணன் படத்துலையும். கர்ணன் படத்தில் அப்படியே கர்ணன் அப்படின்னா அவன் வந்து அப்படியே கைகள் சிவக்க மக்களுக்கு கொடுத்து 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 வாழ்ந்த கொடை வள்ளல் இல்லையா அவன். அவனுடைய
அந்த நிமிர்ந்த நெஞ்சு, யாருக்கும் வளைஞ்சு குலைஞ்சி அப்படின்ற பேட்டர்ன்லாம் இல்லாத உடல் மொழியை கொண்டவன் கர்ணன். அப்படி வரும்போது கர்ணன் வந்து போர்க்கள காட்சியில் வந்து அவன் எப்படி நிற்பான்? அவன் பெரிய வீரன் இல்லையா கர்ணன்? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட மகத்தான வீரன் கர்ணன். அப்போ அந்த கர்ணன் எப்படி நிற்கணும்? நிற்கும் போதே அப்படி நிற்பேன். அப்படி என்னுடைய பாடி, நெஞ்சு, தலை எல்லாத்தையும் அப்படி நிமித்தி வச்சு நிற்பேன். அப்படி நிற்கும்போது இயற்கையாகவே என்னுடைய பாடி அப்படி நிமிந்துடும். அப்படி அதை நடிக்கும்போது அப்படி வரும்போது உங்களுக்கு உயரமான ஒரு ஆளை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுதான் எந்த படமாக இருந்தாலும். தங்கப்பதக்கம் மகேந்திரன் சொன்னாராம், நீ கதாவசனம் எழுதுனது தான். அந்த தங்கப்பதக்கம் அதில் வந்து எஸ்பி சௌத்ரி அந்த கேரக்டரில் நடிக்கும்போது, எஸ்பி சௌத்ரினா நேர்மையான காவல்துறை அதிகாரி இல்லையா? அவர் வந்து யாருக்கும் தலை வணங்காத சிங்கம். அந்த நேர்மையான காவல்துறை அதிகாரியான எஸ்பி சௌத்ரி அப்படின்னா எப்படி நிற்கணும்? அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி கேப் போட்டு அப்படி நின்னா எப்படி இருக்கும் பாடி? அதை மனசுக்குள்ளே அப்படி நிற்பேன். அந்த கற்பனையை பண்ணுவேன். இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணுவேன். கற்பனை பண்ணும்போது இயல்பாகவே என் பாடி அந்த கேரக்டரோட ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட ஒன்றி போயிடும். அப்படியே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் கரைஞ்சி அப்படின்றல அந்த பேட்டர்னில் அப்படியே கரைஞ்சிருவேன். கரைஞ்சி அப்படி நிற்கும்போது கம்பீரமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே சிவாஜி கணேசனை பார்க்க முடியாது. எஸ்பி சௌத்ரி அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்க முடியும். அதனால தான் நான் நடிக்கக்கூடிய எந்த படமாக இருந்தாலும், நான் ஏற்று நடிக்கக்கூடிய எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் கம்பீரமான கதாபாத்திரங்களாக உங்களுடைய உள்ளங்களில் படிவதற்கு காரணம், உயரமான கதாபாத்திரங்களாக மக்களுடைய உள்ளங்களில் நிரந்தரமாக பதிந்திருப்பதற்கு காரணம், அந்த கதாபாத்திரத்தை நான் உள்வாங்கி கொண்டு முழுமையாக நான் என்னுடைய உடல் மொழியை வெளிப்படுத்துவது. அதுதான் காரணம் மகேந்திரன். எனக்கு தெரியும், நான் பெரிய உயரம்லாம் கிடையாது, சராசரி உருவம் தான்றது தெரியும். அப்படி வரும்போது நீங்கள் அந்த கேரக்டரில் நான் நடிக்கும்போது நீங்கள் வந்து என்னை கேரக்டராக தான் பார்க்குறீங்க, கதாபாத்திரமாக தான் பார்க்குறீங்க. அந்த கதாபாத்திரமாகவே அப்படி பார்க்கும்போது நான் ரொம்ப உயரமான ஒரு ஆளாக உங்களுக்கு தெரிகிறேன். அதான் உண்மை அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி காலங்கள் கடந்து ஓடி போச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரும் இல்லை. இந்த தகவல்களை என்னிடம் கூறிய மாபெரும் இயக்குனர் மகேந்திரன் சாரும் இல்லை. அவங்க 2 பேரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் இந்த அருமையான தகவல்களை உங்களிடம் கூறுவது என்னுடைய கடமை என்பதைப் போல நான் உணர்கிறேன்.